விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் உச்சத்தில் இருப்பதால் பலவிதமான அதிர்ஷ்டத்தை அனுபவிக்கப் போகின்றனர். விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த தை மாதத்தில் பெறப்போகும் நற்பலன்கள் என்ன என்பது குறித்து விரிவாக பார்க்கலாம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த தை மாதம் 10ஆம் பாவ அதிபதியாக இருக்கக்கூடிய தொழில் கிரகமாக திகழும் காலபூஷனுக்கு 5 குடையவனாக உங்கள் ராசிக்கு யோகத்தை தரக்கூடிய சூரிய பகவான் இப்போது ராசிக்கு 3ஆம் இடத்தில் வீற்றிருக்கிறார். 3, 6, 10, 11ஆம் இடத்தில் சூரியன் இருப்பது அந்த குறிப்பிட்ட ராசியினருக்கு தெய்வ கடாட்சத்தையும் இறைவனுடைய அனுகூலத்தையும் சிவகடாட்சத்தையும் பரிபூரணமான வளர்ச்சி உங்களுக்கு உண்டாகும். 3ஆம் இடத்தில் சூரியனும் புதனும் இருப்பது உங்கள் மனதுக்குள் இருக்கும் குழப்பங்கள் விலகி தெளிவு பிறக்கும். யாரிடம் என்ன பேச வேண்டும், எதைச் செய்ய வேண்டும் என்று திட்டவட்டமாக முடிவெடுப்பீர்கள். 3ஆம் இடத்தில் சூரியன் இருப்பதால் உங்களை விட வயதில் குறைவாக இருப்பவர்கள் மூலமாக உங்களுக்கு ஆதாயம் உண்டாகும். அரசாங்கத்தின் மூலமாக ஆதாயம் உண்டாகும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு விருத்திகள் உண்டாகும். குறிப்பாக இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்கள், தொழிற்சாலைகள், இயந்திரம் தொடர்பான வேலை செய்பவர்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும். தொழிலில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். சிலருக்கு கண், காது, மூக்கு துவாரங்கள் தொடர்பான வியாதிகள் உண்டாகும். ஜீரண கோளாறு, குடல் வியாதிகள் வருவதற்கான வாய்ப்புண்டு. நிறைய பேருக்கு தொழிலை மாற்றுவது, வேறு இடத்திற்கு வேலைக்கு செல்வது போன்ற மாற்றங்கள், உயர்வுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புண்டு. புதிய ஊர்களில் புதிய மக்களுடன் பணியாற்றுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். அனுகூலமான காலமாக இருக்கும். அஷ்டாமதிபதி 3ஆம் இடத்தில் மறைவதால் கேட்டது கிடைக்கும். தொட்டது துலங்கும். நினைத்தது நடக்கும். அறிவை சார்ந்து வேலை செய்பவர்களுக்கு தைரிய வீரிய பராக்கிரமத்தால் அடுத்த நிலைக்கு செல்வீர்கள். பதவி உயர்வு, சம்பள உயர்வு பெறுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். 4ஆம் இடத்தில் சனி பகவான் சூரியனுக்கு 2ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பதால் வீடு புனரமைப்பு பணிகள், வீடுகள் மாறுவது, வீட்டுக்கு தேவையான புதிய பொருள்கள் வாங்குவது போன்ற நன்மைகள் ஏற்படும். சில குடும்பங்களில் வயதான தாய்மார்கள் இருந்தால் கால், கைகளில் ஏதாவது வலி இருந்தால் அதற்கு மருத்துவம் பார்த்துக் கொள்வது நல்லது. வாத வியாதிகளின் மூலமாக தேவையற்ற மனபாரம் சார்ந்த பிரச்சனைகள் வரும். 7ஆம் பாவ அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் 5ஆம் பாவ அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவானும் பரிவர்த்தனை பெற்றிருப்பதால் வீட்டுக்குள் கணவன், மனைவி, குடும்ப உறவுகளிடையே மாற்றம், சந்தோஷம், முன்னேற்றம் ஏற்படும். தாங்கள் பெற்றிருக்கக்கூடிய பிள்ளைகள் வாயிலாக வரும் சந்தோஷம், பிள்ளைகளுக்கு அலங்காரம் செய்வது, முதலீடுகளை கொடுப்பது போன்ற செயல்களில் ஈடுபடுவீர்கள். ராசிநாதன் 8ஆம் இடத்தில் அமர்ந்து 2ஆம் இடத்தை பார்ப்பதால் பண வரவுகள் உண்டாகும். கடன் பட்டாவது காரியத்தை பரிபூரணப்படுவதற்கான வாய்ப்பு உண்டாகும். ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை செய்து பெயர், புகழை தக்க வைத்துக் கொள்வீர்கள். பள்ளி மாணவர்களுக்கு, விளையாட்டுத் துறையில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும். அநேக அனுகூலங்களை செய்யும் மாதமாக இந்த தை மாதம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இருக்கும். கணபதி